கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிசா தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து இவ்விதமாக சொல்லுகின்றார், பயப்படாதே, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நமக்கு எதிராக வந்திருக்கின்ற அந்த சத்துருக்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரனிடம் எலிசா என்ற தீர்க்கதரிசி சொல்வதை நம்ம பார்க்கின்றோம். இது எந்த நேரத்தில் எந்த சம்பவம் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தை அவர் சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எலிசா தன்னுடைய ராஜாவுக்கு, அதாவது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சீரிய தேசத்து ராஜா எப்படியெல்லாம் பிளான் பண்ணி இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு எங்க வரலாம், எங்க இறங்கலாம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இடத்துல பிளான் போடுறத கர்த்தருடைய ஆவியானவர் எலிசாவிற்கு தெரியப்படுத்தி, எலிசா அந்த திட்டத்தை எல்லாம் முன்கூடியே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவித்து அங்கேயெல்லாம் போகாதபடிக்கு அழகாய் ஆலோசனைகளை சொல்லி தப்புவித்து கொண்டே இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். அப்பொழுது சீரியா ராஜாவுக்கு புரியாத புதிராய் இருக்குது. நம்ம எப்படி நம்ம தேசத்துல நம்ம அரண்மனையில நான் உங்ககிட்ட பேசுறது எல்லாம் அங்க இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எப்படி அதெல்லாம் தெரியுது என்று சொல்லி அவர் ஆச்சரியமாய் கேட்கிறார் தன்னுடைய ஊழியக்காரர்களிடம். ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, இல்ல, நீர் உம்முடைய பள்ளி அறையில பேசினா கூட அதையெல்லாம் கூட சொல்லத்தக்கதாக அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் இஸ்ரவேல் ராஜாவுக்கு எல்லாத்தையும் அறிவித்து கொண்டே இருப்பார் என்று சொல்லுகின்றார். அப்போ அந்த ராஜா, அதாவது சீரியர்களின் ராஜா ஒரு பிளான் பண்றாரு, நம்ம இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக படையெடுத்து போகாம இந்த தீர்க்கதரிசிய எலிசா என்கிற அந்த தீர்க்கதரிசியை நம்ம முதல்ல பிடித்து கொள்ளுவோம் என்று சொல்லி பிளான் பண்ணி ரதங்கள், குதிரை வீரர்கள் எல்லாம் அவர் எங்க இருக்கிறார்னு கண்டுபிடித்து அந்த பகுதிக்கு அனுப்பி வைப்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்பொழுது வாசிக்கின்றேன், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, நான் என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பிரியமானவர்களே, எலிசாவுக்கு தெரியுது, அவருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறதுனால அவருக்கு தன்னை சூழ ஏராளமான தேவனுடைய சேனைகள் வந்து நிற்பதை அவர் பார்க்கிறாரு. ஆனால் கூட இருக்கின்ற அந்த ஊழியக்காரன், அந்த வேலைக்காரனுக்கு அது புரியலை. எனவே பதறாரு. இன்னைக்கும் கூட அப்படிதான் தேவ பிள்ளைகள் நமக்கு விரோதமாக வருகின்ற சில யுத்தங்களை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்றோம். எதனால் அப்படின்னா, எல்லாருக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருப்பது கிடையாது. எலிசாவுக்கு நல்லா தெரியுது, இந்த ரதங்கள், இந்த குதிரைகள், இந்த இராணுவத்தெல்லாம் காட்டிலும் என்னை சூழ இருக்கிற தேவனுடைய ரதங்களும் இராணுவமும் ஏராளமாக இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு தெரியுது. ஆனால் கூட இருக்கிற வேலைக்காரனுக்கு தெரியல. இன்னைக்கு கூட குடும்பங்கள்ல ஒரு சிலர் நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் கொண்டு வளர்ந்திருக்கலாம். உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாக வருகின்ற போராட்டம், யுத்தங்களை கண்டு உங்களுக்கு பயமே இருக்காது. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தருடைய சேனைகள் என் கூட இருக்குது என்று சொல்லி நீங்க கவலைப்படாம இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அதை பத்தின ஒரு அறிவு இருக்காது, ஞானம் இருக்காது. அப்போ பயந்து அவிசுவாச வார்த்தைகளை பேசி பயந்து நடுங்கி கொண்டு இருப்பாங்க. ஆனா எலிசா என்ன பண்றாரு, அவனுடைய கண்களை திறக்கும்படி சொல்லும் பொழுது, கர்த்தர் அவனுடைய கண்களை திறக்கும் பொழுது அவன் பார்க்கின்றான், ஏராளமான அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை முழுவதிலும் நிறைந்திருக்கிறது. எலிசா இருக்கிற அந்த மலை முழுவதிலும் அவன் அக்கினிமயமான ரதம். எதிரிகள், சீரியர்கள் அனுப்பியிருக்கிற ரதம் சாதாரண ரதம்
ஆனால் நம்முடைய தேவனுடைய ரதங்களோ 1000 10,000 இருக்குது. அது எப்படி இருக்குதோ அக்கினிமயமான ரதங்களாக இருக்கின்றது. பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட உங்களுக்கு விரோதமாக ஏதாவது மனிதர்கள் கூட்டம் கூடலாம், அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக சில பிசாசுகள் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கலாம். மந்திர தந்திர வல்லமைகள் நிமித்தமாக நீங்க கலங்கி இன்றைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி பயந்துகிட்டே இருக்கலாம். நீங்க முதல்ல பயப்படாதீங்க. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையாக இருப்பின் கர்த்தர் தருகின்ற பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. தேவனுடைய சேனைகள் உங்களுக்கு சார்பாக நிற்கும். உங்களை பாதுகாப்பதற்காக, உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக உங்கள் சார்பில் நிற்கும். எனவே கர்த்தர் உங்களை சத்துருக்களுடைய கையில பிடிபட விடவே மாட்டாரு. எலிசாவை பிடிக்கும்படியாக அந்த ராஜா அனுப்பி இருந்தார், அவ்வளவு தன்னுடைய இராணுவத்தை. ஆனா எலிசா என்ன பண்றாரா, ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரை, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்ற உடனே எலிசாவின் வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். கர்த்தரை நோக்கி எலிசா விண்ணப்பம் பண்ணினார், இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகட்டும் ஆண்டவர் என்று சொல்லி தமது ஊழியக்காரின் வார்த்தையின்படியே ஆண்டவர் செய்கின்றார். பிரியமானவர்களே, பாருங்களேன், எலிசா அவர் இந்த எதிராக வந்த ஜனங்களை அழித்து போடணும் அப்படின்னு அவர் எண்ணல. அவர் எப்படி அவர் தயால குணத்தோடு தேவனுடைய ஞானத்தோடு கூட அவர் செயல்படுகின்றார். கண் மயக்கத்தை உண்டு பண்ணி அவர்களை எருசலேமின் தலைநகர் சமாரியா பட்டணத்திற்கு அவர்களை அப்படி நடத்தி கொண்டு போய் சமாரியா பட்டணத்துல ராஜாவுக்கு முன்பதா போய் நிறுத்துறாரு. இந்த ராஜா கூட சொல்றாரு, இவர்களையெல்லாம் அழித்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எலிசா சொல்றாரு, அழித்து போடுறதுக்காக நாங்க கொண்டு வரல, இவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து புசிக்க ஆகாரம் கொடுத்து இவர்களை அவர்கள் தேசத்திற்கு அனுப்பிவிடு என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது இல்லையா, சத்துரு உன் மேல எரிச்சலா இருந்தா அந்த எரிச்சலை தணிக்கிறதுக்கு நீ அவனுக்கு ஆகாரம் கொடு, புசிக்க ஆகாரம் கொடு, தண்ணீர் கொடு என்று சொல்லப்படுகிறது போல எலிசாவை பிடித்து கொண்டு அவனுக்கு விரோதமாய் வந்த ஜனங்களுக்கு கூட எலிசா என்ன சொல்றாராம், நீங்க நல்ல புசிக்க ஆகாரம் கொடுங்கள் என்று. ராஜா அவருடைய வார்த்தையை கேட்டு பெரிய விருந்து பண்ணி உணவு கொடுத்து அவர்கள் தேசத்திற்கு அனுப்பி வைத்தார் என்று பார்க்கின்றோம். பின்பு அந்த சீரியன் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. யுத்தம் பண்ண ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருந்த அந்த ராஜா அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டாரு. இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர்ற அந்த எண்ணத்தையே கைவிட்டுட்டாரு. பெரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நமக்கு இந்த பூமியில வருகிற யுத்தங்கள் எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக எழும்பிதான் இந்த பூமியில எதிர்க்க வருது. அப்போ உங்க கண் திறக்கப்பட்டதா இருந்துச்சுன்னா எங்க இருந்து என்ன யுத்தம் வருது என்பதை முன்னமே நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் உங்களை தப்புவித்துக் கொள்ள முடியும். அதே நேரத்துல உங்களோடு இருப்பவர்கள் அதிகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் எதையும் நீங்கள் எதிர்த்து நிற்க தயாராக இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஆண்டவர் வேதத்தில் உள்ள இந்த பகுதியில இருந்த ஆண்டவரை சம்பவத்தை தியானித்த பொழுது கர்த்தாவே, நாங்கள் புரிந்து கொண்டபடி இதோ அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் எங்களோடு இருப்பவர்கள் அதிகம் என்பதை ஆண்டவரை உடைய பிள்ளைகள் புரிந்து கொள்வார்களாக. கர்த்தாவே, இதோ அவர்களுக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரே இராணுவம் குதிரைகள் என்று சொல்லி சுற்றி கொண்டு நின்றாலும் கூட நீர் பரம சேனையை உடைய பிள்ளைகளுக்கு அனுப்பி அவர்களை தப்புவிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை தப்புவிக்கும்படியாக தமது சேனையை அனுப்புகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.